முதற்றே உலகு வணக்கம். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. நான் கனிதா உதயகுமார். இன்னும் ஒரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று Thursday, August 19th. இப்போது Toronto time 9:04 p.m. and Toronto weather 27 degrees Celsius ஆக இருக்கின்றது. And எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Canadian Tamils Chamber of Commerce CTCC. இப்போது எங்களுடைய நிகழ்ச்சியில் என்னவெல்லாம் இடம்பெறப் போகின்றது என்பதை பார்க்கலாம். முதலாவது டாப் ஆஃப் தி ஹவர் செக்மெண்ட். இதில் பார்க்க போகிறது என்னவென்றால், இன்றைக்கு டொரண்டோ மேயர் ஜான் டோரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கின்றார். டொரண்டோ முனிசிபல் எம்ப்ளாயீஸ் எல்லோருமே வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதற்காக ஒரு டெட்லைனும் தந்திருக்கின்றார், October 30th அன்று. அதை பற்றி விரிவாக பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், இப்போ எலெக்ஷன்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் எலெக்ஷன்ஸ் September 20th நடைபெறப் போகின்றது. அதற்குள்ளே இப்போ 36 day பீரியட், கேம்பெயின் பீரியட் எல்லா லீடர்ஸுக்கும் கொடுத்துருக்கின்றது. ஸோ கன்சர்வேட்டிவ் பார்ட்டி, லிபரல் அண்ட் NDP அண்ட் பிளாக், ஸோ இவையில் 4 பேர் மாதிரி தொடர்ந்து க்ரீன் பார்ட்டி. ஸோ இவை எல்லோரும் அவர்களுடைய கேம்பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் அதை வந்து சிட்டிசன்ஸுக்கு ஓட்ஸை பெற்றுக்கொள்கிறதுக்காக அவர்களுடைய கேம்பெயின் பாயிண்ட்ஸை வந்து பகிர்ந்து கொண்டு வருகின்றார்கள். பல ப்ராவின்ஸுக்கு போய் கேம்பெயினை செஞ்சு கொண்டு வரணும். ஸோ அதை பற்றி இன்று பார்க்க போகின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கல்நிலை மற்றும் கரன்சி பார்க்க போகின்றோம். இவையெல்லாம் தான் எங்களுடைய நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறப் போகின்றது. ஸோ நான் முதலில் சொன்ன மாதிரி முதலாவதாக பார்க்க போகிறது வந்து எங்களுடைய டொரண்டோ மேயர் ஜான் டோரி சொன்ன விடயம் தான். ஸோ இதில் இவர் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார் என்ற இன்றைய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில், டொரண்டோ முனிசிபல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து அவர்களுடைய வேக்சின்ஸை பெற்றுக்கணும். ஸோ இதுக்கு ஒரு டெட்லைன் இருக்குது, அது வந்து October 30th. ஸோ நீங்கள் வந்து வேலை செஞ்சீர்கள்ன்ற டொரண்டோ முனிசிபல் கவர்மெண்ட்டில் வந்து அவைகிட்ட சொல்லணும், இப்போ நீங்கள் வேக்சின்ஸ் உங்களோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குன்றது. ஸோ நீங்கள் வேக்சின்ஸ் போட்டிருக்கிறீங்களா, போட இல்லையா என்பதை அவர்களிடம் September 13th வந்து தெரிவிக்கணும். அதற்கு பிறகு நீங்கள் வந்து வேக்சின்ஸை போடவில்லை என்றால் September 13க்கு பிறகு உங்களுக்கு ஒரு mandatory education on benefits of vaccination. ஸோ வேக்சின்ஸின் பெனிஃபிட்ஸ் என்னவென்று ஒரு எஜுகேஷன் மாதிரி ஒரு கிளாஸஸ் நடக்கும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்குது. அது என்னென்றால் September 30க்குள்ளே நீங்கள் இந்த எஜுகேஷன் பீரியடுக்கு பிறகு September 30க்குள்ளே உங்களோட முதலாவது டோஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே மாதிரி 2வது டோஸை October 30க்குள்ளே பெற்றுக்கொள்ளணும். அண்ட் எங்களுடைய டொரண்டோ மேயர் ஜான் டோரி சொல்லியிருந்தால், இந்த டிசிஷன் வந்து கன்சல்ட் பண்ணித்தான் வந்திருக்கணும். யாரோட கன்சல்ட் பண்ணியிருக்கணும் என்று பார்த்தோம் என்றால், லேபர் யூனியன் அண்ட் டொரண்டோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் டாக்டர் கரன் மோரோடையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கின்றோம். இது வந்து அப்படி ஒரு பாலிசியை கொண்டு வாழ்றது குடா இல்லையா என்று. ஸோ இதை பற்றி டொரண்டோ மேயர் ஜான் டோரி சொல்லிய விடயங்களை பார்க்கலாம். And we have made tremendous progress fighting this pandemic.
getting people vaccinated, and beginning to reopen our city. With more than 81% of our residents with at least their first dose and nearly 75% of people 12 years of age and older fully vaccinated with 2 doses, we have achieved success, and we must now continue to build on that success. The Delta variant seriously threatens that progress. You only have to sit through the briefings we have or look at the news of what's happening elsewhere to know that this does represent a serious threat to that progress on a continuing basis. Our health officials have been clear that the best weapon that we have to protect people, to continue to save lives, and to protect our healthcare system and keep people out of hospital are the vaccines. The vaccines do all of those things. Based on local Toronto data, since May 1st, 98.7% of the hospitalized cases were individuals who were not fully vaccinated. In the tragically fatal cases of COVID-19 in our city between May 1st and August 7th, 97.7% of those who lost their lives were people who were not fully vaccinated. The COVID-19 vaccines save lives and reduce suffering, and the more people who are vaccinated, the greater protection that we all have, and the better chance that we have that schools and attractions and businesses and arts venues and restaurants can stay open and people can stay employed and we can have a life that is closer to what we were used to in the past. The City of Toronto has a duty as an employer to do everything that it can to ensure that our work environment is safe for all of our employees. To that end, the City Government has worked to develop a vaccination policy focused on the health and safety of our employees. Protecting our employees from COVID-19 as best we can helps to protect them and their families and loved ones, and very important as well, it helps protect members of the public who our employees interact with on a daily basis as a part of their jobs. If you think about it, they have much more interaction with the public than many other kinds of jobs might have. Today, I'm announcing that the City of Toronto will implement a mandatory requirement for staff to be fully vaccinated against COVID-19. This is about protecting our entire broader workforce of approximately 37,660 employees and ensuring that the City Government is best prepared to weather a fourth wave, and the Delta variant, to protect the public that we deal with every day, and in the process, to protect the delivery of vital public services, which has been a major focus of our City Government since the beginning of this pandemic, to protect the services that you rely on, as well as protecting the people who do that work for you, protecting each other and protecting the public that they interact with in the course of delivering those services. Legal Services, Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Clients போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி Legal Services, Professional Cooperation, சட்ட துணை நிறுவனம் 647-390-8969 சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:12 PM. டொரண்டோ மேயர் ஜான் டோரி சொன்ன விடயங்களை பார்த்தோம். அவர் காய்த்திருந்தார் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேக்சின்ஸை பற்றி. நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுறேன்டா வேக்சின்ஸ் அவ்வளவு இம்பார்ட்டன்ட் என்று பகிர்ந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த டொரண்டோ முனிசிபல் எம்ப்ளாயீஸ் மெடிக்கல் ரீசன்ஸுக்காக வேக்சின்ஸ் போடாட்டிக்கு அது எக்ஸம்ட் பண்ணப்படும். ஸோ நீங்கள் மெடிக்கல் ப்ரூஃப் காட்டினா வேக்சின்ஸ் போட தேவையில்லை. அது மட்டும் இல்லாமல் ஹியூமன் ரைட்ஸ் ஆப்ளிகேஷன்ஸ் அக்காமடேட் பண்ணுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார் டொரண்டோ மேயர் ஜான் டோரி. இப்போது நாங்கள் பார்க்க போவது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ இன்றைக்கு பிரிட்டிஷ் கொலம்பியா கேபிட்டல் சிட்டி விக்டோரியாவில் கேம்பெயின் பாயிண்ட்ஸ் கொஞ்சம் பகிர்ந்து கொண்டார் பிரிட்டிஷ் கொலம்பியாவில். இது என்னத்தை பற்றி என்று பார்த்தோம் என்றால்
லிபரல் லீடர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து சொல்லியிருக்கின்றார், எங்களுக்கு தெரியும் கோவிட் சுச்சுவேஷனில் கூட பாதிக்கப்பட்டவர்கள் என்றால் லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் இருப்பவர்கள் தான். அண்ட் டெத் பற்றி பார்த்தோம் என்றாலும் லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் இருப்பவர்கள் தான் கூட பேர் இறந்திருக்கின்றார்கள். ஸோ லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் வந்து எங்களுக்கு இம்பார்ட்டன்ட். அதுவும் கோவிட் சுச்சுவேஷன் வந்து அதன் இம்பார்ட்டன்ஸை வந்து எங்களுக்கு காட்டியிருக்குது. ஸோ இதற்காக எங்களுடைய லிபரல் லீடர் ஜஸ்டின் ட்ரூடோ சொன்ன விடயம் என்னவென்றால், அவர் வந்து 50,000 நியூ பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணுவாராம் எலெக்ட் பண்ணப்பட்ட மெஜாரிட்டி கவர்மெண்ட்டோட. அண்ட் வந்து அவர்களுக்கு மினிமம் பேமெண்ட் $25 கொடுக்கப்படும். ஸோ இவர்கள் இந்த 50,000 நியூ பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் வந்து லாங் டேர்ம் கேர் ஹோம்ஸில் இருப்பவர்களை வந்து டேக் கேர் பண்ணுவதற்கும் அந்த லாங் டேர்ம் கேர் ஹோம் செட்டிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவதற்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸாக இருப்பினும். அண்ட் பேமெண்ட்டை பார்த்தாலும் மினிமம் பேமெண்ட் $25 கொடுக்க போவதாகவும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் the liberals வந்து சொல்லியிருக்கின்றன என்னவென்றால், ஒவ்வொரு ப்ராவின்ஸ் அண்ட் டெரிட்டரிஸுக்கும் $3 billion வந்து கொடுப்பதாக இருக்கின்றது. என்னத்துக்கு என்று பார்த்தோம் என்றால் to improve the quality of healthcare homes. So healthcare homes என்ற குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுவதற்காக இந்த $3 billion வந்து அலோகேட் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாமல் ஹோம் அக்சசபிலிட்டி டேக்ஸ் கிரெடிட்டை வந்து டபுள் பண்ணுவதாக குறிப்பிட்டிருந்தார். இதனால் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் $15,000 வந்து ஆக்களுக்கு போய் சேரும். இதை பற்றி லிபரல் லீடர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லிய விடயங்களை பார்க்கலாம். This will help get Canadians, Afghan nationals and their families to safety. 2 Canadian Armed Forces C-17s will be making regular flights into Kabul to support evacuation efforts. Yesterday, alongside Ministers Mosef, Sajan and Mendocino, I met virtually with members of the Afghan Canadian community. The images we've seen out of Kabul over the last few days have been heartbreaking. I told the community we would do whatever it takes to support the people of Afghanistan. We will continue our efforts at evacuations, and I know that Canadians from coast to coast to coast will step up to support Afghans, to support resettlement, welcoming people who will build better lives, not just for themselves, but for all of us here in Canada. Nobody could have expected what was thrown at us. This pandemic disrupted our lives, brought far too much loss and sacrifice, but at the same time, Canadians stepped up because that's who we are. As we watched our kids struggle, missing school days and birthdays, as our frontline workers were challenged with the new situations that we were trying to grapple with every single day, as our businesses were desperately worried about all that they'd built up and all they had to offer the community, that suddenly were put on hold and threatened with collapse. And of course our seniors, who were the most vulnerable in this pandemic, for whom we needed to continue to be there as they were concerned, afraid, and increasingly isolated. But Canadians stepped up, because that's what we do. We're there for each other. We support each other. We listen to each other. முப்பதாவது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் புகலிடம் தந்த கனேடிய மண்ணில் தலை நிமிர்ந்து வாழ வர்த்தகத் துறையில் மிளிரும் அனைவரும் ஒன்றாக இன்றே இணைந்திருங்கள். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. எதிர்காலம் எங்கள் கையில் வாழும் மண்ணை தோள் கொடுத்து வளமாக்குவோம். நிரந்தர கட்டடத்தில் புதுப்பொலிவுடன் 30வது ஆண்டில் கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம். வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:17 PM, டொரண்டோ வெதர் 27 degrees Celsius. எங்களுடைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். இப்போ நாங்கள் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சொல்லிய விடயங்களை பார்த்தோம். அவர் நீங்கள் அறிந்திருப்பீங்க,
ஆப்கானிஸ்தானில் வந்து அவங்க கவர்மெண்ட்டை ஓவர்த்ரோ பண்ணி இப்போ தாலிபான் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ இதனால் ஆப்கானிஸ்தானில் இருப்பவர்கள் வந்து நிறைய சேஃப் இல்லாத என்வாயன்மெண்ட்டில் இருக்கின்றனர். ஸோ இவர்களுக்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ சப்போர்ட் பண்ணுவதாகவும் அங்கே இருப்பவர்களை வந்து கனடாக்கு ரெஃப்யூஜிஸாக எடுப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அண்ட் அவர்கள் இங்கே வந்து பெட்டர் லைஃப்பை பில்ட் பண்ணுவதற்காகவும் சான்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து அவருடைய கேம்பெயின் பாயிண்ட்ஸ் அதாவது ட்ரெயின் பண்ணுறது 50,000 ஆக்கள் ட்ரெயின் பண்ணுறது அண்ட் $25 வந்து மினிமம் வேஜாக கொடுப்பதை பற்றியும் பகிர்ந்திருந்தார். அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் பார்க்க போவது கன்சர்வேட்டிவ் லீடர் எர்னோ வந்து அவர் சொல்லிய விடயங்களைத்தான் பார்க்க போகின்றோம். ஸோ அவருடைய கேம்பெயின் ப்ராமிஸ் ஒன்று இன்றைக்கு தெரிவித்திருந்தார். அது என்னவென்றால் ஹவுசிங்கை பற்றி தான். இப்போ நாங்கள் தெரிந்த மாதிரியே இப்போ ஹவுசிங்கை பார்த்தோம்னா விலையெல்லாம் வந்து கூட இருக்கின்றது. ஸோ நார்மல் பர்சனால் வந்து அஃபோர்ட் பண்ணுறது ஹவுஸை வந்து அஃபோர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கின்றது. ஸோ இவர் சொல்லியிருக்கின்றார் ஹவுசிங்கை வந்து மோர் அஃபோர்டபுளாக ஆக்குவார் என்று சொல்லியிருக்கின்றார். அண்ட் கனேடியன்ஸுக்கு வந்து ஒரு பெட்டர் லைஃப்பை பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸையும் கொடுப்பார் என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஸோ இவர் சொன்ன விடயத்தில் மெயின் பாயிண்ட் என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கவர்மெண்ட் தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த லேண்டை வந்து ரியல் எஸ்டேட் ஓனர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃபெடரல் கவர்மெண்ட் தான். ஸோ இவர் சொல்லியிருக்கின்றார் 50% ஆஃப் கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருக்கின்ற லேண்டை வந்து ரீபர்பஸ் பண்ணுவது. அது என்னத்துக்காக என்றால் 1 million ஹவுசஸை வந்து பில்ட் பண்ணுவதற்கு ரீபர்பஸ் பண்ண போவதாக சொல்லியிருந்தார். 50% ஆஃப் கனேடியன் கவர்மெண்ட் ஓன் பண்ணியிருக்கின்ற லேண்டை. ஸோ இதில் வந்து 1 million ஹவுஸை வந்து பில்ட் பண்ணுவதாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் சொல்லியிருந்தார் பில்ட் பண்ணுற ஹவுசஸ் வந்து டிரான்சிட் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் பில்ட் பண்ணுவதாக. இதனால் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவதற்காகவும் மற்றும் எமிஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு அண்ட் ஓவர் க்ரௌடிங்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக டிரான்சிட் ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் பில் பண்ணுவதாக சொல்லியிருந்தார். அண்ட் இது வந்து ஒரு 3-year பீரியடில் பில் பண்ணி முடிக்க போவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இதை பற்றி கன்சர்வேட்டிவ் லீடர் எர்னோ சொன்ன விடயங்களை பார்க்கலாம். It's time to face the facts. We have a housing crisis in Canada. The supply of homes to own as well as to rent is not keeping up with our growing population. Foreign investors are also making the situation worse. They are bidding up prices, and in some cases, they're sitting on their investments and actually leaving homes empty while Canadians continue to search for affordable homes. Even worse, we are learning through an inquiry in British Columbia that criminals are using Canada's housing market to stash the proceeds of crime. All of this throws up barriers to young families looking for more space for their kids, people who have found a good job and want to buy their first home, and retired empty nesters trying to downsize, none of whom can find the home they need. Canada's recovery plan will build more homes for Canadians and stop foreign money from pushing prices out of reach. First, we will implement our plan to kickstart the building of 1 million homes in the next 3 years. The Government of Canada is the largest landowner in the country. Much of the land the government owns could be developed for housing. We will release at least 15% of the buildings that belong to the federal government to build more homes. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:22 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்.
கன்சர்வேட்டிவ் லீடர் எர்னோட்டோல் வந்து சொன்ன விடயங்களை பார்த்தோம். இவர் வந்து மெயின்லி ஹவுசிங்கை ஃபோக்கஸ் பண்ணி இன்றைய கேம்பெயின் பாயிண்ட்ஸை வந்து பகிர்ந்திருந்தார். இதில் வந்து இவர் சொல்லியிருக்கின்றார், ஹவுசிங் கிரைசிஸுக்கு ஒரு ரீசன் என்னென்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து கனடாவில் வந்து ஹவுஸை வேண்டுறது தான். ஸோ இதனால் என்ன நடக்குதுன்னா ஹவுசிங் மார்க்கெட் வந்து ப்ரைஸஸ் ஹையாக கூடிக்கொண்டு போகின்றது. ஸோ இவர் சொல்லியிருக்கின்றார், ஹவுசிங் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸை வந்து பேன் பண்ணுறது, ஸோ முற்றும் அவர்களை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை வந்து தவிர்க்கிறது வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் பாயர்ஸுக்கு வந்து மோர் வீடுகள் வேண்டுறதை வந்து கொஞ்சம் ரூல்ஸை வந்து ஈஸ் பண்ணுறது, ஸோ அவர்கள் வந்து வேண்டுவதற்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பற்றியும் சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் வெண்டர்ஸை பற்றியும் கருத்திருந்தார். அவர்களுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக பாலிசிஸை வந்து அமைப்பதாகவும் குறிப்பிட்டிருந்தார். இப்போது நாங்கள் பார்க்க போவது NDP லீடர் ஜக்மீத் சிங் வந்து இன்றைக்கு அல்பர்டாவோட அங்கே வசிக்கும் மக்களோடு கருத்திருந்தார். அவர் சொல்லியிருந்தார், தான் வந்து நிறைய காலத்துக்கு பிறகு இவ்வளோ பேரோட நேரில் கழிக்கிறது வந்து இன்றைக்கு தான் என்று. அண்ட் சில விடயங்களை பற்றி பகிர்ந்திருந்தார். இவர் வந்து மெயின்லி கழித்த விடயங்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால் ஹேட் கிரைம்ஸை பற்றி கழித்திருக்கின்றார். கனடாவில் வந்து ஹேட் கிரைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வருகின்றது. அண்ட் முஸ்லிம்ஸுக்கு எதிராக நடக்கும் அட்டாக்ஸ் பற்றி கழித்திருக்கின்றார். அண்ட் ஹெல்த் கேரை பற்றியும் கழித்திருக்கின்றார். ஸோ இவர் கூறிய விடயங்களை பார்க்கலாம். Wow, this is incredible. I got to say, when folks talk about the NDP, when they talk about our movement, they don't often think about Edmonton, but I can tell you all, this is the largest gathering that we've had in this whole campaign so far. This is incredible. This is incredible. And what's so amazing is, I really want to thank you all for wearing your masks. This is so important. We're gathering together and we're being safe. This is so beautiful. Can you give yourselves a round of applause? You're doing an amazing thing. Amazing. I want you to know, we spoke with some healthcare workers today. We spoke with frontline healthcare workers, and they are hurting. These are the workers that we considered heroes, that were on the front lines fighting for us. But Jason Kenney turned his back on them. And we said to these workers, you are heroes, and you should be treated like heroes. New Democrats, we are the party of healthcare. We believe in healthcare. We believe no one should have to worry about how much money they have in the bank, how much money they make, if they have the right job with the right benefits to get the healthcare that they deserve. And so we want people to know, in Alberta, you can count on New Democrats to fight for you and your families. We're going to fight for a healthcare system that's public, that's fiercely universal, and that's there for everyone when they need it. உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போ நாங்கள் NDP லீடர் ஜக்மீத் சிங் சொன்ன விடயங்களை பார்த்தோம். ஹெல்த் கேர் பற்றி ஸ்பெசிஃபிக்காக காய்த்திருந்தார். ஹெல்த் கேர் சிஸ்டம் வந்து யூனிவர்சலாக இருக்கணும், தேவைப்படுற நேரத்தில் வந்து கெனடியன்ஸ் வந்து ஹெல்த் கேரை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று, அண்ட் ஹெல்த் கேரோட இம்பார்ட்டன்ஸை பற்றியும் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எஸ்பெஷலி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணியிருக்கணும் என்ற விடயங்கள் எல்லாத்தையும் இவர் எங்களுடன் பகிர்ந்திருந்தார் என்று அல்பர்டாவில் மீட் பண்ணி இருந்தபோது. இப்போது நாங்கள் பார்க்க போவது குபெக்கை பற்றி தான். ஸோ குபெக்கில் இப்போ பார்த்தீங்கன்னா அவையில் வந்து வேக்சின்ஸ் வந்து மேண்டட்டரி ஆல் ஹெல்த் ஒர்க்கர்ஸ். டியூஸ்டே குபெக் பிரீமியர் ஃப்ரான்சுவா லெக்வாட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். அக்டோபர் 1 இருந்து ஆல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் வந்து வேக்சின்ஸை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று. அதாவது பேஷண்ட்ஸோட டைரக்ட் கான்டாக்டாக வந்து 15 மினிட்ஸுக்கு மேலே இருப்பவர்கள் வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஃபுல்லி வேக்சினேட்டாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார்.
இப்போ வந்து மேட்ரோரி வேக்சின்ஸ் வந்து ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸை தாண்டி மற்ற ஒர்க்கர்ஸுக்கும் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இன்னும் இந்த டிசிஷன்ஸ் வர இல்லை, கம்மிங் வீக்ஸில் வந்து வெளிவரும் என்று கருதுகின்றோம். ஆனால் வந்து யாருக்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணப்படும் என்று பார்த்தோம் என்றால் டே கேர் ஒர்க்கர்ஸ், டீச்சர்ஸ், பப்ளிக் சர்வெண்ட்ஸ் அவர்களுக்கும் மேண்டட்டரி வேக்சின்ஸ் வந்து என்ற பாலிசி வரும் என்று கருதப்படுகின்றது. இப்போ நான் குபெக்கை பற்றி பார்த்து கொண்டிருக்கும்போது குபெக்கில் வந்து பிளாக் லீடர் வந்து இன்றைக்கு குபெக்கில் போய் அவரோட சேர்ந்து கதைத்திருந்தார் அவருடைய கேம்பெயினை பற்றி. இதில் வந்து இவர் சொல்லிய விடயங்களை பார்த்தோம் என்றால் இவர் வந்து ஹெல்த் கேர் ஃபார் சீனியர்ஸை வந்து ஸ்பெசிஃபிக்காக காய்த்திருந்தார். ஸோ ஃபண்டிங் வந்து ஹெல்த் கேர் கோவிட் பிறகு எங்களுக்கு தெரியும் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் அண்ட் வந்து எங்களோட ஹெல்த் சிஸ்டம் வந்து எவ்வளவு இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது என்று இந்த கோவிட் வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கின்றது. ஸோ வந்து வரப்போகிற பாடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதிகரிக்கணும் என்று கருத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் என்வாயன்மெண்ட் பற்றியும் அவருடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இப்போது பிளாக் லீடர் ஃப்ரான்சுவா பிளான்ச்சர் சொல்லிய விடயங்களை பார்க்கலாம். They should appeal to the whole planet, because the whole planet would tell the conservatives and the liberals, who have given even more money to oil and gas than the conservatives of Stephen Harper before them. They should appeal to this fight that we have to fight against climate change. And it is not a matter of being useful for all the parts of the country to say that they will support oil and gas and fossil energy. It is useful for nobody. This is why I say, and I don't know what would be the formula precisely, and I'm not part of the negotiations that would have to take place between Alberta and the federal government. I'm only saying that there's an effort that could come with some money, it could come with a lot of money to help Albertan workers get out of this sad business of oil and gas and go toward other forms of energy and other types of economy. Okay. And speaking a bit more closely to Quebec now, the Liberals have been working pretty closely with François Legault's government. Why would Quebecers need to vote for you when they're getting commitments from the Liberals? Because Justin Trudeau would not have worked closely with François Legault if we would not have been there. That's quite clear. The lack of respect that the federal government and most of them all, Justin Trudeau, has quite often for Quebec, would have been much more important in the way he would have managed the country and his relation with Quebec. We are in support of the National Assembly of Quebec in many regards. And this idea that Mr. Trudeau is close to Quebec or to Quebec government does not appear that true to me. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது பிளாக் லீடர் சொன்ன விடயங்களை பார்த்தோம். கனடா ப்ராவின்சஸுக்கும் குபெக்குக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கின்றது. ஸோ எல்லா ப்ராவின்சஸும் ஒரு காமன் லா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணும்போது குபெக் மட்டும் வந்து சிவில் லா சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுவேன். அதே மாதிரி ஃப்ரான்ஸ் வந்து காலனைஸ் பண்ணியதால் அவர்கள் வந்து அவருடைய ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜுக்கு இம்பார்ட்டன்ஸ் அண்ட் மற்ற ப்ராவின்ஸோட கொஞ்சம் ஒட்டாமையே இருப்பினும் ரைட். ஸோ இவர் வந்து சொல்லியிருந்தார் பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து குபெக்கோட அவ்வளோ க்ளோஸாக இல்லை என்றெல்லாம் சொல்லியிருந்தார். அண்ட் அவருடைய பாயிண்ட்ஸ், அதாவது அல்பர்டாலேருந்து தான் மெயின்லி கேஸ் வந்து நாங்கள் கனடாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுகின்றது ரைட். ஸோ அதை பற்றியும் அவர் பகிர்ந்திருந்தார். அதைத் தொடர்ந்து இப்போது நாங்கள் பார்க்க போவது வேக்சினேஷன் பற்றி தான் பார்க்க போகின்றோம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிற இடம் என்னென்னா சிக் கிட்ஸ். ஸோ சிக் கிட்ஸ் வந்து இன்றைக்கு ஒரு மேண்டேட்டை வந்து வெளியிட்டிருந்தோம். அது என்னவென்றால் சிக் கிட்ஸில் வேலை செய்கிற அனைவரும், ஸோ ஸ்டாஃபாக இருக்கட்டும் வாலண்டியர்ஸாக இருக்கட்டும், அவர்கள் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டாக இருக்க வேண்டும் வேலை செய்வதற்கு.
ஒன்டாரியோவில் பார்த்தோம்ன்றா அப்படி ஒரு மேண்டேட்டும் இல்லை எல்லோருமே வேக்சின்ஸ் பெற்றுக்கொள்ளணும். பட் இவர்கள் வந்து இந்த மேண்டேட்டை கொண்டு வந்தது என்னத்துக்காக என்று பார்த்தோமென்றால் சிக்கிட்ஸில் வந்து மெயின்லி பேஷண்ட்ஸாக இருப்பவர்கள் வந்து 12 வயசுக்கு குறைந்தவர்கள். ஸோ இவர்கள் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இவர்களுக்கு வந்து ஹை ரிஸ்காக இருக்கும். ஏனென்றால் இவர்கள் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இவர்களை ப்ரொடெக்ட் பண்ணுவதற்கும் இவர்களை வந்து சேஃபாக வச்சுருக்கிறதுக்கும் அங்கே வேலை செய்கிற ஸ்டாஃப்ஸ் மற்றும் வாலண்டியர்ஸ் வந்து வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பாலிசியை வந்து மேண்டேட் பண்ணியிருக்கின்றன. இதை பற்றி ஒன்டாரியோ சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் டாக்டர் கரன் மோர் வந்து காய்த்திருந்தார். இவர் சொல்லியிருக்கின்றார் இவர் வந்து இந்த பாலிசிக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கின்றார். ஏனென்று பார்த்தோம்னா ஆஃப்கோர்ஸ் லைக் 12 வயசுக்கு குறைவானவர்கள் வந்து வேக்சின்ஸை போடலாம். ஸோ இவர்களை சேஃபாக வைப்பதற்கு இந்த பாலிசி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் அண்ட் இது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் வேக்சின்ஸை கொள்ளாத சில்ட்ரனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் என்று குறிப்பிட்டிருந்தார். இப்போது நாங்கள் பார்க்க போவது கரன்சி தான். ஸ்ரீலங்காவில் எப்படி இருக்கின்றது கரன்சி என்று பார்த்தோம் என்றால் 183 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது. இந்தியாவில் 59.50 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. கரன்சி மற்ற நாடுகளிலும் எப்படி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை இலங்கை 183 இலங்கை ரூபா, இந்தியா 59.50 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.78 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.67 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.72 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.57 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.09 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.06 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ டைம் 9:35 PM. டொரண்டோ வெதர் 27 degrees Celsius. எங்களுடைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கனேடியன் தமிழ்ஸ் சேம்பர் ஆஃப் காமர்ஸ். கரன்சி பார்த்துட்டோம். அதுக்கு பிறகு இப்போ பார்க்க போது கலையரங்கம் தான். அதுக்கு முன்னுக்கு ஒரு செய்தி என்னென்றால் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோ வந்து அவையோட பாலிசி மேண்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கணும் எப்படி ஃபால் செமஸ்டர் இருக்க போகின்றது என்று. ஸோ இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்னவென்றால் செப்டம்பரில் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோவுக்கு வர எல்லோருமே ஸ்டாஃபாக இருக்கட்டும், ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ், லைப்ரரியன்ஸ், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லோருமே வேக்சின்ஸை பெற்றுக்கொள்ள வேண்டும். ப்ரூஃப் ஆஃப் வேக்சினேஷன் காட்டணும். அப்படி இல்லாட்டிக்கு ஒவ்வொரு வரும்போது ரேப்பிட் ஸ்க்ரீனிங் ப்ரோக்ராமில் வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ இவருக்கு வந்து 72 ஹவர்ஸுக்கு முன்னுக்கு இவர்கள் டெஸ்ட் பாசிட்டிவாக பண்ணியிருந்தால் யூனிவர்சிட்டி ஆஃப் டொரண்டோக்குள்ளே வரலாம் என்று அவர்களுடைய பாலிசியை வந்து இன்றைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தார்கள். இப்போது எலெக்ஷன்ஸ் பற்றி பார்த்துட்டோம், வேக்சினேஷன் பற்றி நிறைய விடயங்கள் பார்த்துட்டோம். ஒரு பிரேக்காக கலையரங்கம் பார்க்க போகின்றோம். இதில் வந்து ஒரு பாடல் ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி ஒரு பாடல். இதை பாடியவர் சஞ்சனா கௌசீலன். பார்க்கலாம். China has identified the cause of the mysterious new virus. Coronavirus. An unprecedented global pandemic. I've declared a state of emergency. This is a free world, but our freedom is gone. We're trapped inside, getting sick of home. We took life
be careless and try to stay home. Thank the frontline workers, they are fighting alone. I wanna thank you, you put yourself on the line. I wanna thank you for saving our lives. I wanna thank you, you put yourself on the line. I wanna thank you for saving our lives. To save your elders and your families, frontline workers put their blood, sweat, and tears. Isolated from their families, all they're left with is innocent fear. Spread no rumors, 'cause COVID is real. Social distance is still the deal. Get vaccinated so we can heal. Let's conquer COVID and freedom we feel. I wanna thank you, you put yourself on the line. I wanna thank you for saving our lives. I wanna thank you, you put yourself on the line. I wanna thank you for saving our lives. I wanna thank you, you put yourself on the line. I wanna thank you for saving our lives. I wanna thank you, you put yourself on the line. I wanna thank you for saving our lives. This is a free world, but our freedom is gone. This is a free world, this is a free world, We changed lives for the better, especially when you need it most. We change lives by providing simple solutions. We believe in positive changes, peace of mind, and financial security. Life is for living, no matter what happens. Life 100. Protect what matters the most to you, your family, and your business. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. சஞ்சனா கௌசலன் சீலன் பாடிய பாடலை பார்த்தோம். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்காக ஒரு யங் கேர்ள் வந்து இந்த கோவிட் சுச்சுவேஷனில் எல்லோருமே எஃபெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் ஒரு யங் கேர்ளுடைய பெர்ஸ்பெக்டிவை இந்த பாட்டில் வந்து தெரிவித்திருந்தா. அண்ட் ஒரு கிராட்டிடியூடாக ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸுக்காகவும் இதை வந்து டெடிகேட் பண்ணியிருந்தா. ஒரு அழகான பாடல், நிறைய மீனிங்கோட ஒரு பாடல் வந்து எங்களுக்கு இன்றைக்கு பார்த்தோம். அண்ட் இதோட மியூசிக் வந்து ஸ்டீவ் கிளிஃப் செஞ்சிருந்தார். இப்போது டான்டோ நேரம் 9:42 PM அண்ட் எங்களுடைய நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Canadian Tamils Chamber of Commerce CTCC. அடுத்ததாக பார்க்க இருப்பது நாளைக்கு வெதர் எப்படி இருக்கின்றது என்பதை தான் பார்க்கலாம்.
ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 29°C, அதிகுறைந்த வெப்பநிலை 21°C. நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 32°C, அதிகுறைந்த வெப்பநிலை 19°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 32°C, அதிகுறைந்த வெப்பநிலை 21°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 16°C, அதிகுறைந்த வெப்பநிலை 8°C. நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 20°C, அதிகுறைந்த வெப்பநிலை 16°C. நாளைய நாள் மழைக்குரிய நாளாக தென்படுகிறது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. வெல்கம் பேக். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட் ஈவினிங் கனடா. இப்போது டொரண்டோ நேரம் 9:43 PM. இப்போ நாங்கள் பார்க்க போகிறது கனேடியன் ஏர்லைன்ஸை பற்றி தான். போர்டர் கனேடியன் ஏர்லைன் வந்து முதலாவதாக கனடாவில் மேண்டேட் பண்ணியிருக்கணும் கோவிட் டெஸ்டிங் அண்ட் வேக்சின்ஸை. ஸோ இந்த போர்டர் ஏர்லைன் தான் வந்து முதலாவது படி ஒன்றை செய்தது. ஸோ இந்த ஏர்லைன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும் கோவிட் வேக்சின் பாலிசி. ஸோ ஆல் மெம்பர்ஸ், ஸோ இந்த ஏர்லைனில் ஒர்க் பண்ணுற அனைவரும் ஃபுல்லி வேக்சினேட்டாக இருக்க வேண்டும். அண்ட் அப்படி வேக்சின் போடவில்லை என்றால் அவருக்கு வந்து நெகட்டிவ் டெஸ்ட் பண்ணதை வந்து ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு முன்னுக்கும் காட்டணும். ஸோ இதை பற்றி போர்டர் ஏர்லைன் என்ற சிஇஓ வந்து காய்த்திருந்தார். அவர் சொல்லியிருக்கின்றார், வேக்சின்ஸ் வந்து கனேடியன்ஸுக்காக இருக்கட்டும், இல்லாட்டிக்கு யூஎஸ்ல இருக்கட்டும், எல்லோருக்குமே அவைலபிளாக இருக்கின்றது. ஸோ அண்ட் எஃபெக்டிவ் என்றும் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கின்றது. ஸோ ஒவ்வொருவரும் வேக்சின்ஸை பெற்றுக்கொள்வது முக்கியம் என்று சொல்லியிருக்கின்றார். அண்ட் இப்படிப்பட்ட ஒரு பாலிசியை கொண்டு வந்ததால் இந்த ஏர்லைன்ஸில் யூஸ் பண்ண போகிற அனைவரும் வந்து சேஃபாகவும் ப்ரொடெக்டடாகவும் ஃபீல் பண்ணுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருந்தார். அண்ட் இந்த பாலிசி வந்து செப்டம்பர் 8 வந்து எஃபெக்டாக வரப்போகின்றது. இப்போது நாங்கள் பார்க்க போவது கனேடிய செய்திகள் தான். இதை வாசிப்பவர் துஷந்தி குணரட்னம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வியாழக்கிழமை. கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவில் goodevningcanada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனடாவில் கோவிட் தொற்றால் 95,000 சுகாதார பணியாளர்கள் வரை பாதிக்கப்பட்டதுடன் 43 பேர் இறந்துள்ளனர். சுகாதார தகவலுக்கான கனேடிய நிறுவனம் இன்று வெளியிட்ட புதிய அறிக்கையில் இந்த விவரம் வெளியானது. கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி வரையான காலப்பகுதியின் தரவுகளின் அடிப்படையில் இந்த விவரம் வெளியிடப்பட்டது. கனடாவில் பதிவான 1.4 மில்லியனுக்கும் அதிகமான தொற்றுகளில் 94,873 பேர் சுகாதார பணியாளர்கள் என தெரிய வருகிறது. சுகாதார பணியாளர்களில் அதிகமான தொற்றுகள் கியூபெக்கிலும் ஒன்டாரியோவிலும் பதிவாகியுள்ளன. கியூபெக்கில் 12.3%, ஒன்டாரியோவில் 4.4% சுகாதார பணியாளர்கள் மத்தியிலான தொற்றுகள் பதிவிடப்பட்டுள்ளன. கனடாவில் பதிவான மொத்த தொற்றுகளின் எண்ணிக்கையில் 6.8% சுகாதார பணியாளர்களாவர். கடந்த வருடம் ஜூலை மாதம் வரை கனடாவின் மொத்த தொற்றுகளில் 19.4% சுகாதார பணியாளர்கள் என கணக்கிடப்பட்டது. இந்த எண்ணிக்கை இந்த வருடத்தின் ஜனவரி மாதம் 9.5% குறைந்தது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தானில் உள்ள கனேடியர்களை வெளியேற்றும் பணியில் ஈடுபடவுள்ள கனடா படையினரும் அவர்களுக்கான உபகரணங்களும் ஆப்கானிஸ்தானை சென்றடைந்துள்ளன என்று தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இந்த தகவலை வெளியிட்டார்.
ஆப்கானிஸ்தானில் உள்ள கனேடியர்களை வெளியேற்றும் பணியில் கனேடிய சிறப்பு படையினர் ஈடுபடுத்தப்படுவார்கள் என முன்னரே அறிவிக்கப்பட்டது. ஆப்கானிஸ்தானை சென்றடைந்துள்ள கனேடிய படையினர் கனேடியர்கள், ஆப்கானியர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்களை பாதுகாப்பாக நாட்டை விட்டு வெளியேற்ற உதவுவார்கள் என ட்ரூடோ தெரிவித்தார். இந்த நிலையில் கனடா தொடர்ந்து ஆப்கானிஸ்தானில் நிலைமையை கண்காணித்து வருவதாக உலகளாவிய விவகாரங்களுக்கான கனடாவின் செய்தி தொடர்பாளர் கூறினார். ஆப்கானிஸ்தானில் சுமார் 40,000 கனேடிய துருப்புக்கள் 13 வருடங்களாக நேட்டோ பணியின் ஒரு பகுதியாக நிலைநிறுத்தப்பட்டிருந்தனர். ஆப்கானிஸ்தானில் கனேடியர்களுக்கு உதவிய ஆப்கானியர்களை கனடாவுக்கு அழைக்கும் கனேடிய அரசாங்கத்தின் நடவடிக்கை தொடர்வது குறிப்பிடத்தக்கது. 3 ஆண்டுகளில் 1 மில்லியன் வீடுகளை கட்டவும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு தடைகளை அதிகரிக்கவும் கன்சர்வேட்டிவ் உறுதியளிக்கிறது. வாடகை வீடுகள் உட்பட வீடுகளின் வளங்கள் நாட்டில் பெருகி வரும் மக்கள் தொகையை விட பின்தங்கியிருக்கிறது என கன்சர்வேட்டிவ் தலைவர் எரினோ டூல் தெரிவித்தார். வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கனேடிய குடியிருப்பு சொத்துக்களில் தங்கள் பணத்தை முதலிடுவதை விடுத்து வீட்டு நெருக்கடியை தூண்டுகிறது என அவர் கூறினார். தமது இந்த திட்டத்திற்கு மத்திய அரசுக்கு சொந்தமான 15% கட்டடங்களை வீட்டுச் சந்தையில் வெளியிட கட்சி விரும்புகிறது எனவும் ஊட்டூல் கூறினார். கனடாவில் சராசரி வீட்டு விற்பனை விலை ஜூன் மாதத்தில் ஆண்டுக்கு ஆண்டு 26% உயர்ந்து 6,79,000 உள்ளது என கனேடிய ரியல் எஸ்டேட் சங்கம் கூறுகிறது. ஆப்கானிஸ்தானில் இருந்து மக்களை வெளியேற்ற கனடா அனைத்து முயற்சிகளையும் கையில் எடுக்கும் என கனடாவின் குடிவரவு, அகதிகள், குடியுரிமை அமைச்சர் தெரிவித்தார். ஆப்கானிஸ்தானில் இருந்து எவ்வளவு பேரை வெளியேற்ற முடியுமோ விரைவாக வெளியேற்ற முயற்சிக்கும் என அமைச்சர் மார்க்கோ மெரிசினோ கூறினார். ஆனாலும் அந்த செயல்முறை குறித்த மேலதிக விவரங்களை அவர் வெளியிடவில்லை. ஆப்கானிஸ்தானில் கனேடிய பணியை ஆதரித்த ஊழியர்களையும் மொழிபெயர்ப்பாளர்களையும் கனடா முடிந்தவரை அகற்ற முயற்சிக்கிறது எனவும் அவர் கூறினார். கனடாவால் இதுவரை 1000 பேரை நாட்டை விட்டு வெளியேற்ற முடிந்துள்ளதாக கூறிய அமைச்சர் இந்த பணி நாளடைவில் மேலும் சவாலாக மாறுவதாக தெரிவித்தார். கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஒன்டாரியோ மாகாண சபை உறுப்பினர் ரிக் நிக்காலஸ் கட்சியில் இருந்து விலத்தப்பட்டுள்ளார். கோவிட் தொற்றுக்கு எதிராக தடுப்பூசி பெற மறுத்த நிலையில் இவரை கட்சியில் இருந்து விலத்தியுள்ளதாக முதல்வர் டாக்ஃபோர்ட் தெரிவித்தார். சத்தம் கேண்ட் லெமிங்டன் தொகுதியின் மாகாண சபை உறுப்பினராக இவரும் இவரது மனைவியும் தனிப்பட்ட காரணத்திற்காக தடுப்பூசியை பெறுவதில்லை என முடிவு செய்ததாக தெரிவித்தனர். தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் என கூறிய முதல்வர் ஃபோர்ட் தடுப்பூசியை பெறாததற்கு நியாயமான காரணத்தை வழங்க நிக்கோலஸ் தவறிவிட்டதாக கூறினார். இதனால் அவரை கட்சியில் இருந்து விலத்துவதாகவும் அடுத்த தேர்தலில் புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் இவர் போட்டியிட அனுமதிக்கப்பட மாட்டார் எனவும் ஃபோர்ட் தெரிவித்தார். கனேடிய தமிழர் வர்த்தக சம்மேளனம் CTCC ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். இப்போ எலெக்ஷன் தான் ஹாட் டாப்பிக்காக இருக்கின்றது. ஸோ எலெக்ஷன் பற்றி செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள குட் ஈவினிங் கனடாவை கண்டினியூ டு வாட்ச் இட். அண்ட் இப்போது எங்களுடைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.